கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையம் NH ரோட்ல இருந்தே ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வீடு வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான வீடுங்க. பிகாஸ் இது 2.5 சென்ட் லேண்ட் ஏரியா. பட் ஹாலோட சைஸ் எல்லாம் ஒரு 16க்கு 17 சைஸ்ல கொடுத்து தேவையான அளவுக்கு எந்தெந்த ரூம்ஸ் எவ்வளோ பெருசா வேணுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெட்ரூம் 2 பெட்ரூம்னாலுமே ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூமா கொடுத்து உங்களுக்கு வந்து அட்டாச்டு டாய்லெட்டும் கொடுத்து அவுட்டர் டாய்லெட்டெல்லாம் கொடுத்து நீட்டா அழகா ஒரு ஃபேமிலி குடியிருக்கிற அளவுக்கு டியூப்ளெக்ஸ் மாடலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீட்டோட பிளான் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இந்த ரோடே வந்து பஸ் போகிற ரோடு மேலே அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு பர்டிகுலராக கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோடில் இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய ஊட்டி, கோத்தகிரி, குன்னூர் பீப்புள்ஸ் எல்லாம் அரௌண்ட் இங்கே ஒரு 100 வீடு இருக்குதுன்னா அதில் பாதிக்கு மேலே வந்து அவங்க தான் இன்ட்ரெஸ்டடாக இங்கே இடம் வாங்கி வீடு கட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடியிருந்துட்டு இருக்காங்க. இதை பர்டிகுலராக எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஊட்டி, குன்னூர், கோத்தகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நியர்பையும் கூட. இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல், கிளைமேட்டிக் கண்டிஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. இப்படி நீங்கள் கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னாலும் வித்தின் ½ அன் ஹவரில் நீங்கள் போயிடலாம். அந்தளவுக்கு நல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும். இல்லை மேலே நீங்கள் ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி போகணுன்னாலும் அதுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஏரியா, இந்த வீடு இருக்கக்கூடிய இந்த லொக்காலிட்டியில் மட்டுமே ஒரு 100 வீடுக்கு மேலே குடியிருந்துட்டு இருக்காங்க. 2.5 சென்ட் தெற்கு பார்த்த சைட்டு. பட் வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட லேண்ட் டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25க்கு 45ங்க. ஸோ கரெக்டாக 2.58 சென்ட்ஸ் வந்து வரும். அதே மாதிரி உங்களுக்கு 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. தெற்கு பார்த்த மாதிரி மெயின் கேட்டு கொடுத்து உள்ளே வந்தோன்னா ஒரு காம்பேக்டான பார்க்கிங் ஏரியா. 10க்கு 10 சைஸு. இந்த வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 சைஸ் வரும். நல்ல ஒரு காம்பேக்டான கார் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் லக்ஸரி வெஹிக்கிள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது இந்த பார்க்கிங் ஸ்பேஸுக்கு பத்தாதுங்க. பட் ஃப்ளோரிங்கெல்லாம் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங் ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸுமே உங்களுக்கு நல்லா டபுள் கலர் காம்பினேஷனில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவிலேருந்து அப்படியே கிழக்கு பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. 2 வீலர்ஸ் 2-3 வச்சுருந்தா கூட நீங்கள் லைனாக பார்க் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே வாங்கலாம். இந்த வீட்டில் வந்து இண்டிவிஜுவல் போரும் இருக்குது. நல்ல தண்ணிக்கு மட்டும் 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் உங்களுக்கு வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீட்டோட வடக்கு பகுதி பார்த்தாலுமே நல்ல செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது அவுட்டர் பாத்ரூம் அப்படிங்கிறதுனால இது ஒன்று மட்டும் இந்தியன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டோட மெயின் டோருக்கு உங்களுக்கு டீக் வுட்லேயே நல்ல ஒரு டிசைன் ஒர்க் பண்ண மாதிரியான தேக்கு மரத்தில் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஹால் தான் ஹைலைட்டுங்க. ஏன்னா 16க்கு 17 சைஸில் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் கிளாஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மைன்யூட்டாக இருக்குது. அழுக்கானா கூட பெருசாக தெரியாத அளவுக்கு அந்த டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கேருந்தே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒன் சைடு வாலில் மட்டும் நல்லா டார்க் கலர் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே வந்து எலகண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒன் சைடில் மட்டும் நல்ல டார்க் ஆரஞ்சு கலர், மற்ற சைடில் சாண்டில் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலில் இருந்து ஒரு உட்டன் ஆர்ச்சு, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அப்படியே லைன் பை லைனாக உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிப் லைட்ஸ் இருக்கிறது சூப்பராக இருக்குங்க. உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து கிச்சன் ஆல்மோஸ்ட் 6க்கு 11 சைஸில் நல்ல நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கவுண்டர் டாப்கெல்லாம் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிழக்கு பக்கமாக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. தெற்கு பக்கமாக நம்ம பார்க்கிங்கை ஃபோக்கஸ் பண்ணிக்கிற மாதிரியும் ஒரு விண்டோ இருக்குது. லாஃப்ட் கொடுத்துருக்காங்க வேண்டாத ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அப்படி வந்தீங்கன்னா இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க. 10க்கு 16 சைஸில் கொடுத்து மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. எங்கேயும் லாஃப்ட் இருக்குது. 2 பக்கம் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் நல்லா டார்க் கலர் பெயிண்டிங் ஒர்க்கு வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வீட்டுக்குள்ளே இருக்கிற 2 பாத்ரூமே வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல 3 பக்கமும் ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த பக்கம் இருந்தாலுமே நல்ல லைட்டிங்கும் உள்ளே வாங்கி கொடுக்கும். வேணுங்கிற அளவுக்கு ஹால் பெருசாக இருக்கா, ஹாலுக்கு தேவையான பெரிய பெரிய விண்டோஸாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரூம்ஸுக்கும் காத்தோட்டம், வெளிச்சம் எல்லாமே கரெக்டாக சூப்பராக செட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஹாலில் இருந்தே உங்களுக்கு வந்து இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்து ஹேண்ட் ரைலிங்கெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க.
அப்படியே மேலே வந்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க, கிழக்கு பக்கமாக ஃபோக்கஸ் பண்ண மாதிரி. இங்கே வந்தோன்னா ஃபுல்லாக ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குங்க. பட் மேலே ஒரு பெட்ரூம் மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வேணுங்கிற அளவுக்கு 3 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட் இருக்குது வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. சேம் அந்த பெட்ரூமோட சைஸ் தான். அதே மாதிரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளான் நல்லா இருக்குங்க. ஏன்னா ஒரு பெட்ரூம் தான், அதை தவிர ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால ஒரு பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறீங்க, இல்லை வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நல்லா விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஷியஸாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ரூம் எடுக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னாலுமே பில்லர்ஸ் எல்லாம் மேலே வரைக்கும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் இன்னொரு ரூமெல்லாம் கூட இங்கே எடுத்துக்கலாம். துணி துவைக்கிறதுக்கான வாஷிங் ஸ்டோன் அந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பைப் கனெக்ஷனும் இருக்குது. மேலே போகிறதுக்கு இங்கேருந்து வந்துட்டு நமக்கு ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே ஓப்பன் டெரஸ் ஏரியா தாங்க. வீட்டுக்கு தேவையான நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக ஓர்கேட் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் நல்ல கிழக்கு பார்த்த மாதிரியான வீடு, 2.5 சென்ட் 1300 ஸ்கொயர் ஃபீட்டு, நல்ல பிளான் பண்ணி நீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு, மத்தம்பாளையம், கரெக்டாக அந்த என்ஹெச்லேருந்தே ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே லைனாக வீடு தாங்க. ஃபுல்லாக ஒரு 100 குடியிருப்புகள் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் காஸ்ட்டு 53 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் நேரில் வந்து பேசினா ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணி கூட பேசிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு 2 BHK வீடு உங்களோட பிளான் அப்படின்னா நல்ல ஆப்டான வீடுங்க. ஸ்க்ரீனில் எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள்.